என்னது, ரேஷன் அட்டைக்கு 10,000 கொடுக்க போறாங்களா? அரசு இப்படி ஒரு விஷயத்த அறிவிக்க இருக்காங்களா? வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு திட்டம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப சமூக வலைதளத்துல ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் அடுத்த சில மாதங்கள்ல நடக்க இருக்கு. அரசியல் கட்சிகள் எத்தகைய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியா அறிவிக்கும் அப்படிங்கறதுல மக்களும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. இந்த வேளையில பீகார் மாநிலத்துல செயல்பட்டு வர ஒரு திட்டம் நாட்டு மக்களோட மத்தியில முக்கிய பேசு பொருளா மாறி இருக்கு. பீகார் மாநிலத்துல பெண்கள் சுய தொழில் துவங்கவும் பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் இன்று பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் 25 லட்சம் பெண்களோட வங்கி கணக்குல 10,000 ரூபாய் அப்படிங்கிற விகிதத்துல மொத்தம் 2,500 கோடி ரூபாயை நேரடியா பயனாளி பரிமாற்றம் மூலம் வழங்கியிருக்காங்களாம். இத்திட்டம் பெண்களை சுயமா வாழவும் சிறு தொழில்களை தொடங்குறதுக்கு உதவும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்காம். சுமார் 1.81 கோடி பெண்களுக்கு இந்த மாதிரி 10,000 ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்காங்களாம். இதனால மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காங்களாம். 2025 நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாரு. அதோட அடிப்படையில தான் இப்ப இது வழங்கப்பட்டிருக்காம். இதே போல தமிழ்நாட்டிலையும் வழங்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வேற ஏதாவது சிறப்பு திட்டங்கள் கொண்டு வர போறாங்களா? சிறுகடை, தையல், உணவு தயாரிப்பு போன்ற தொழில்களை தொடங்க பெண்களுக்கு உதவி செய்ய போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.